சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் எல்லை பாதுகாப்பு படை வீரர் பலியானார். சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் சனியன்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் மீது மாவோயிஸ்டுகள் நடத்திய பயங்கர தாக்குதலில் 7 வீரர்கள் பலியாகினர். 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மாவோயிஸ்டுகள் மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று ரிசர்வ் போலீஸ் படை சந்தேகித்ததால் சம்பவ இடத்திலிருந்து பலியான வீரர்களின் உடல்களை கூட மீட்க முடியாத நிலை இருந்தது. சண்டை நடந்து 24 மணி நேரம் கழித்தே 7 வீரர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. ஞாயிறன்று சத்தீஸ்கரின் கான்கெர் மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகளின் தாக்குதல் தொடர்ந்தது. பர்பாஸ்பூர் இரும்புத்தாது சுரங்க பகுதி வந்த மாவோயிஸ்டுகள் இரும்புத்தாது தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த 17 வாகனங்களை தீ வைத்து கொளுத்தினர். இதே கான்கெர் மாவட்டத்தில் பண்டே பகுதியில் எல்லை பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியில் ஞாயிறன்று இரவு ஈடுபட்டிருந்த போது அவர்கள் மீது மாவோயிஸ்டுகள் கண்மூடித்தனமாக சுடத் துவங்கினர். பதிலுக்கு வீரர்களும் சுட்டனர். இரு தரப்புக்கும் நடந்த சண்டையில் எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் பலியானார். இதைத் தொடர்ந்து கூடுதல் பாதுகாப்பு படையினர் சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டு மாவோயிஸ்டுகளை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் கடந்த 3 நாட்களில் மாவோயிஸ்டுகள் நடத்தும் 3வது தாக்குதல் இது.